திரு சாமிநாதன், யார் கை ஓங்கி இருக்கும் தொகுதி பங்கீட்டில்? திமுக கொடுக்கறத வாங்க இருக்கிற இடத்துல கூட்டணி கட்சிகள் இருப்பாங்களா, இல்ல கூட்டணி கட்சிகள் திருப்திப்படுத்துற எண்ணிக்கையை கொடுக்கிற இடத்துல திமுக இந்த முறை இருக்குமா? கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்த வேண்டிய நெருக்கடியும் திமுகவுக்கு இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது திமுக கூட்டணியில் போய்விட்டால் அந்த கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டா வெற்றி வாய்ப்பு இருக்கு. அப்ப வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறப்ப 4 சீட் வாங்கி 4 பேரும் ஜெயிக்கிறதுக்கு 6 கிடைச்சா சந்தோஷமா தானே இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க கட்சியை. சோ கொஞ்சம் அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது வலியுறுத்தலா தான் இருக்கும். இல்ல 2 லட்டு கிடைக்காதுல்ல சாமிநாதன்? கண்டிப்பா சார், 2 லட்டுக்கு ஆசைப்படலாம், 2 லட்டு கிடைக்காது இல்ல, ஏதாவது ஒரு லட்டு தானே. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அந்த கட்சிகள் கடைசி தருணம் வரையும் அழுத்தம் கொடுக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் ஒரு வகையான அழுத்தம் கொடுத்து ஒரு 28க்கு நகர்த்திட்டாங்கல்ல சார். நீங்க இப்ப முதல் முறையாக அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் பேசுறப்ப 3லிருந்து 2 ஆக்கப்பட்டது. அந்த 3லிருந்து 2 ஆக்கப்பட்டப்ப நீங்க 3லுமே தோல்வி என்று இருக்கிற இடத்துல இருந்து 2 வாங்கிட்டு வராங்க. பட் எல்லா கட்சிகளையும் இப்படி அடக்க முடியுமா? கடந்த முறை 174 தொகுதிகள்ல நேரடியா உதயசூரியன் போட்டிட்டாங்க. இந்த முறை உதயசூரியன் சின்னத்துல பல பேர் நின்னாலும் கூட அந்த எண்ணிக்கையில் தான் போட்டியிட வைக்க முடியும் அப்படின்னு பாக்குறேன். ஒரு 160 தொகுதிகள் வரை தான் உதயசூரியன் நேரடியாக போட்டியிட முடியும் அப்படின்னு தோணுது. நீங்க மதிமுக போன்ற கட்சிகள்லாம் கடந்த தேர்தலில் 6, இந்த முறை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல, மாற்று இல்ல என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீண்ட கால தோழமையில இருக்கும் அப்படிங்கிற முறையில கொஞ்சம் வலியுறுத்தக்கூடிய இடத்துலயும் இருப்பாங்க. இல்ல கடந்த முறை 6 உதயசூரியன் சின்னம், இந்த முறை இவங்க தனி சின்னத்துல போட்டியிடணும்ல விரும்புறாங்க. ஆமா, தனி சின்னத்தில் போட்டியிட வேண்டும் விரும்புறாங்க. நீங்க தனி சின்னத்துல போட்டியிடுறதை மட்டுமே காரணமாக காட்டி தொகுதிகளை குறைக்க முடியும். சில இடங்கள்ல நீங்க தனி சின்னம் கேக்குறீங்க, அதனால அது ஒரு ரிஸ்கா இருக்கு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நாங்க தீப்பெட்டி சின்னத்துல ஜெயிச்சிருக்கோமே, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கமேன்னு சொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல சார். அப்ப அந்த கட்சிகள் அழுத்தம் கொடுப்பாங்க, அது வலியுறுத்தலா தான் இருக்கும், பட் வற்புறுத்தலாக இருக்காது. ஆனா திமுகவுக்கு இதுக்குள்ள நிறைய சவால்கள் இருக்கு. நீங்க காங்கிரஸ ஒரு 20 தொகுதிகள்ல அடக்கணும் அப்படின்னு நினைத்துதான் அவர்கள் காங்கிரஸ் இவ்வளவு ஆட்டமாடும். ஒரு 25 தொகுதிகள் கடந்த முறை ஒதுக்கப்பட்டது. பழைய வரலாறு அவர்களுக்கு 63 இருந்தது 11ல, அடுத்ததாக அது 41ஆக மாறுது. எங்க இந்த முறை 20 25 ஆகிவிடுமோ என்கிற ஒரு அச்சமும் பதட்டமும் காங்கிரஸ் கிட்ட இயல்பாக இருந்தது. சோ அவங்க அப்ப ஒருவேளை நம்ம எதிர்த்து இவ்வளவு பேசியிருந்தாதான் காங்கிரஸ் மாதிரி கூட வாங்க முடியுமா? இவ்வளவு தோழமை உணர்வோடு இருக்கோம். நீங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 8 சீட்டு அல்லது அதிகபட்சம் அவர்கள் 10 12 வரையும் கேட்கலாம், 8க்குள்ள அடக்க முடியும். இங்க 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் 6 தொகுதிகள் என்பதுதான் கடந்த முறையே கொடுத்தது. அதற்கு குறைத்து எப்படி அவர்கள் கம்யூனிஸ்டுகளை அடக்க முடியும் தெரியல. கிட்டத்தட்ட அது போன்ற பல சவால்கள் இருக்கு. இன்னைக்கு நீங்க தேமுதிக போன்ற கட்சிகளை உள்ள கொண்டு வந்தது காங்கிரஸ் வெளியே சென்று விட்டால் சமாளிப்பதற்காக கொண்டு வந்தது. பட் அப்படி சமாளிப்பதற்காக வந்த கட்சிகளுக்கு இன்னைக்கு கூடுதல் தொகுதிகளை கொடுத்துட்டு நீண்ட கால தோழமையில் இருக்கிற கட்சிகளுக்கு கொஞ்சம் குறைவான தொகுதிகள் கொடுத்தா அந்த கட்சிகளுக்குள்ள ஒரு மனக்கசப்பு வரலாம். சோ இதெல்லாம் திமுகவுக்கு ரொம்ப சவாலாக மாறும் இந்த முறை. நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்குறதுங்கிறது நீங்க ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்து இந்த 3 தொகுதிகள் கூடுதல்ங்கிறது விசிகா போன்ற கட்சிகள் கேட்கறதுக்கான ஒரு காரணமாகவும் இருக்கலாம். கிடைக்கிற தொகுதிகள் எல்லாம் கட்டாயம் வெற்றி கிடைச்சிருங்கிறதுனாலயே அதிக எண்ணிக்கையில கூட்டணி கட்சிகள் தொகுதியை பெறுவதற்கு முனைப்பு காட்ட முடியும்ன்றீங்க இந்த முறை? நிச்சயமா சார். நீங்க எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் வெற்றி வாய்ப்புள்ள கூட்டணி என்று நினைத்துக் கொண்டு எப்படி தங்களை சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, வெற்றி வாய்ப்பு இருக்கிற பொழுது நம்மள கொஞ்சம் விரிச்சுக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும்ல அந்த கட்சிகளுக்கு. நீங்க அந்த இதுவும் கூட்டணி கட்சிகளாக பார்ப்பாங்கல்ல. இன்னொன்று இதுல ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. நீங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு 21 கட்சி கூட்டணி. நீங்க இன்னும் ஒதுக்கப்பட வேண்டிய மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இஸ்லாமிய அமைப்புகள் மட்டும் 4 கட்சிகள் இருக்காங்க சார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கா இருக்கலாம், நீங்க மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கலாம், தமிமுன் அன்சாரி அவருடைய கட்சியா இருக்கலாம், எஸ்டிபிஐ கட்சியா இருக்கலாம். அப்ப திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுக்கணும். அப்ப இஸ்லாமிய அமைப்புகளே 4 பேர் இருக்காங்க. இதுல இவர்களுக்கான இஸ்லாமியர்கள் வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் போயிடும். அப்ப அந்த தொகுதிகளே திமுகவுக்கு எளிதில் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் தானே. மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புங்கிறதுல. சோ இந்த கட்சிகள் எல்லாமே ஒரு தொகுதிகள் வாங்குறதுங்கிறதுமே கிட்டத்தட்ட திமுக கூட்டணியோட 160 தொகுதி தான் அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா 4ல் 1 பங்கு மட்டும்தான் தோல்வி அடைய முடியும். கிட்டத்தட்ட 4ல் 3 பங்கு தொகுதிகள்ல ஜெயிச்சாதான் தனிப்பெரும்பான்மை. நீங்க இத்தனை கட்சிகளை கூட்டணியில் சேர்த்திருக்கிறது ஒரு நெருடலாக இருக்கும். அவர்களை எந்த அளவுக்கு திமுக கட்டுப்படுத்துகிறதோ குறைவான எண்ணிக்கையில, அதுதான் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்க அலையன்ஸ் பெருசா இருக்கு, வெற்றி வாய்ப்பு ஈஸியா இருக்குங்கிறதுனால மற்ற கட்சி, நீங்க தேமுதிக, நீங்க ஒரு ராஜ்யசபா எம்பி அவர்களுக்கு 10 ஆண்டு கனவு, 1-2 10 ஆண்டு கனவு, அவர்களே 10 சீட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்களே. 2021 அந்த கட்சியினுடைய ஓட்டளவு என்பது 0.5%, 0.43. 2024 அதிமுகவோட சேரும்போதுதான் 2% தாண்டுறாங்க. பட் அந்த கட்சிக்கு நீங்க 10 சீட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நீண்டகால தோழமை கட்சிகள் இன்னைக்கு இது மட்டும் இல்ல சார். ஓபிஎஸ் தரப்புல இருந்து ஒரு 4 பேர் உள்ள இணைந்திருக்காங்க. அப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது இங்க திமுக கூடுதல் தொகுதிகள்ல போட்டியிடணும். போட்டியிடுகிற பட்சத்துலதான் 4ல் 1 பங்கு
மட்டுமே தோல்வி அடைந்தால்தான் தனிப்பெரும்பான்மை வரும். இத்தனை கட்சிகள் சேர்ந்திருப்பது அவர்களுக்கான ஒரு அழுத்தமாகவும் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் கிடையாது, கூட்டணி கட்சிகள் கை ஓங்கி இருக்கும் நீங்க, ஆனா ஆப்ஷன் கிடையாது, அவங்க டிஎம்கேவோட அகாமடேட் ஆகி போகக்கூடிய சூழல் தான் இருக்கும் அப்படின்னு ரவீந்திரன் சார் சொன்னார்ல, அது லாஜிக் தானே? இனிமே எங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல கூட்டணி கட்சிகளுக்கு. ஆமா, வேற எங்கேயும் இடம்பெற முடியாது. அதான் நான் சொன்னேன், வலியுறுத்த தான் முடியும், வற்புறுத்த முடியாது. வலியுறுத்திக்கலாம், எங்களுக்கு கூடுதல் சீட்டு தாங்க, கூடுதல் சீட்டு தாங்கன்னு கேட்கலாம். பட் அதுவே உங்களுக்கு அந்த குரலுக்கு கொஞ்சம் மதிப்பீடு செய்ய வேண்டிய தேவையும் கொடுக்கும்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. நீங்க அதை நெருக்கடின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு நீண்ட கால தோழமை, நீங்க தேமுதிகவுக்கு 10 சார் இன்னைக்கு, அதான் நீங்க கேட்டது போல தேமுதிகவுக்கு ஒரு 10 என்று வைத்துக் கொண்டால் கூட, காங்கிரஸ் கேட்டது 39 சீட்டு கேட்டாங்க கடைசியா. காங்கிரஸ் 28ஓடு நிறுத்திட்டோம். ஆனா தேமுதிக கொடுத்த 10 காங்கிரஸுக்கு அச்சுறுத்துவதற்காக கொண்டு வந்ததுன்னா, அந்த 28 ஒரு 10 சேர்த்தாலே 38. காங்கிரஸுக்கு செக் வைக்கிறதுக்காக ஓபிஎஸ், உரத்தன வைத்தியலிங்கம் அவர்கள், மனோஜ் பாண்டியன் எல்லாரையும் கொண்டு வந்தோம்னா அதுல ஒரு 41. காங்கிரஸ் கேட்டது அதை விட குறவு தானே. சோ இதுதானே கூட்டணி. இதுல ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, தேமுதிகவை உள்ள கொண்டு வரதுனாலயோ ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரதுனால திமுகவுக்கு மட்டும் லாபம் கிடைக்க போறது இல்ல, காங்கிரஸுக்கும் லாபம், மற்ற கட்சிகளுக்கும் லாபம் தானே. ஒட்டுமொத்த லாபத்தை திமுக மட்டும் அறுவடை பண்ண போறது இல்லையா? ஆமா, நிச்சயமா அது திமுகவுக்கும் லாபம், மற்ற கட்சிகளுக்கு லாபம். இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு இப்ப காங்கிரஸ் எதுக்கு இவ்வளவு களமாடணும்? நீங்க அந்த அணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. இந்த வெற்றி வாய்ப்பு இருக்கிற பொழுது நம்ம கூடுதல் சீட்டுகளை வாங்கிக்குவோம். கூடுதல் சீட்டு வாங்குறதன் மூலமா நமக்கு கூடுதல் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பாங்க. காங்கிரஸுக்கு இருக்கிற கனவு அங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு இருக்கும்ல. ஆனால் அவர்களுக்கு வேற வழியே கிடையாது. நீங்க அன்னைக்கு அதிமுகவோட போக முடியாது, பாஜக அந்த பக்கம் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போகவே முடியாது. அவர் கரூர் போன்ற ஒரு துன்பியல் நிகழ்வு நடக்கிற பொழுது கூட களத்தில் இல்லை. சோ அப்ப இதெல்லாம் மதிப்பீடு செய்வாங்க. இன்னைக்கு மற்ற அந்த கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை, வேற வழியே இல்லை. அதனால திமுகவோடு தொடர்வார்கள். பட் வலியுறுத்தல் குரல்கள் அங்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். அதை எதிர்கொள்வது திமுகவுக்கு கொஞ்சம் நெருடல்களாக இருக்கும், அவ்வளவுதான். பட் இதை தாண்டி அவர்களுக்கு ஒரு வழி இல்லை. நீங்க சொன்னது அதுல இருக்கு. அதாவது என்னன்னா, திமுக இந்த முறை கூட்டணி கட்சிகளையும் சேர்ந்து நாங்க சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறோன்ற வாக்குறுதியை கொடுப்பாங்க. நீங்க அப்பவே சொன்னீங்கல்ல, அது அந்த இது கண்டிப்பா திமுக இந்த தடவை கூட்டணி கட்சிகளை நீங்க என்னமோ உங்கள்ட்ட கொடுத்தாச்சு, கேடும் கட்டு போங்க அப்படின்னு விடாது. இந்த தடவை அந்த தேவை திமுகவுக்கும் இருக்கு, தேவை இருக்கு. அதான் சொல்றேன், இருக்கு. எதிரணியை இன்னும் பலவீனப்படுத்தணும், அவர்களை உள்ள கொண்டக்கூடாதுன்றாலும் இந்த தடவை திமுக ரொம்ப உறுதியா இருப்பாங்க. பொருளாதார ரீதியான உதவிகள்லாம் செஞ்சு கட்சிகளை கட்டமைப்பை இது பண்ணி, இப்போ நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கோம், காங்கிரஸ் இவ்வளோ சண்டை போட்டுருச்சு, அதனால போனால் ஜெல்லாகுமோ இல்லையானாலும் நிச்சயமா திமுக தலைமை அந்த காங்கிரஸ் வேட்பாளரையும் ஜெயிக்க வச்சு கூட்டுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி, அந்த பழைய பகையெல்லாம் விடுங்க, நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அந்த பணி கூட்டணியோட எண்ணிக்கையா தானே பார்க்கப்படும். கூட்டணியோட எண்ணிக்கை முக்கியம் அப்படின்றதெல்லாம் வரும்.